நிமிந்த பயல வாங்க. ஏண்டா நேரத்துக்கு சோத்துக்கு வீட்டுக்கு கூட வராம எந்த ஊர் வம்பு சண்டைக்கு போயிட்டு வர்ற? தினைக்கும் ஊர் வம்ப பத்தியே வேஸ்டா பேசி பொழுத கழிக்கிறவன் நான் இல்லப்பா. வேஸ்டா? பயமாவே இங்கிலீஷ் பேசல பேசுறான். டேய் எனக்கும் தெரியும்டா, அது அந்த பயாஸ்கோப்பெல்லாம் நம்மகிட்ட காட்டாத. ஊர் உலகத்துல தலைக்கு மேல வளர்ந்த மகன் பெத்த அப்ப 4 பேருக்கு தெரியாம தனியா கூப்பிட்டு கண்டிப்பாங்கன்னு பேரு. ஆமா, இவர் குபேரம் அவன் 4 பேருக்கு மத்தியில சொன்னதுல இவர் ரெஸ்பெக்டே குறைஞ்சு போச்சு. ஏன்பா உங்களுக்கு கொஞ்சமாவது தன்மைங்கிறது தெரிஞ்சிருந்தா என்ன பத்தி நீங்களே போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவீங்களா? எவன்டா சொன்னா? சொன்னார். எவரு? ஏட்டு. அவர் கிடக்குறாரு. நான் இன்ஸ்பெக்டர்ல சொன்னேன், ஏட்டுக்கிட்டே சொன்னேன். அபாரமான விளக்கம் அப்பா. உங்க அறிவு வர வர இப்படி பெரும்பாதியில போறத பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏய், என் அறிவை பத்தி பேச உனக்கு என்னடா யோக்கியதை இருக்குது? ஊர்ல இருக்கிற 10 பேர் என் பஞ்சாயத்தை கேட்க கிட்டு நடுக்குறான். இவன் என்னடான்னா என் புத்திய பத்தி பேச வந்துட்டான். இந்த தடவை போகட்டும், இன்னொரு தடவை இப்படி ரிப்போர்ட் செய்வீங்க. என்னடா செய்வேன்? செஞ்சு பாருங்களேன். செய்தா என்னடா செய்வேன்? செஞ்சுதான் பாருங்களேன். பல்லு 16 உடைச்சு கையில கொடுத்துருவேன். அயோக்கிய பையன். ஒரு பல்லையும் உடைக்க முடியாது. சும்மா ஏன்பா உடம்பால அடிக்கிறீங்க? உட்காருங்க. ராஸ்கோல், என்னடா சொன்ன? டேய் முத்தையா, இன்னைக்கு இந்த பையல சும்மா விடக்கூடாது. 2 ரவுண்ட் தீர்த்து கட்டி போட கூட்டிட்டு போட. சோறு போடுற கொண்டு போய் பசியில உளறான். தம்பி, ஏன் இப்படி பசியோட நிக்கிறீங்க? வாங்க வந்து சாப்பிட்டு பேசுவீங்க. அப்பா உன்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு அப்பாவுக்கு புத்தி கூர்மையாகவும் வேலை செய்து அதோட காரமா வேற பேசுறாரு. அதனால அது அவருக்கே போடும். நான் நாளைக்கு தான் முதல் டவுன் பஸ்ல டிரைவரா போறேன். எப்பா உன்னுடைய சாப்பாடு எனக்கு வேண்டாம். ஓஹோ, டிரைவர் ஆயிட்டாரா டிரைவர்? அதனாலதான் பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் வேகமா ஓட்டி பாக்குறாரு. எங்கேயாவது போய் முட்டிக்கிறாடா? டேய் இந்த பாருங்க, இதெல்லாம் ஒண்ணும் புண்ணியப்படாது. தம்பி வேலுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். வேலைக்காரன் நினைச்சியா அல்லது என் பொண்டாட்டி நினைச்சாடா? அயோக்கிய பையன். வேலு போய் தான் ரவுடி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நானும் ரவுடி தாண்டா. அது நான் இப்பவே தெரிஞ்சுக்கிட்டேனுங்க. இனிமே இந்த வீட்டுல நீ மாத்திரம் இல்ல, அந்த வேலு பைய பேசினாலும் சரி அடி ஓதா குத்து. ஹலோ, யாரு? ராமுவா பேசுறது? ராமதான் பேசுறேன். அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பினாரு, வந்து சேர்ந்ததா? அதான் படிச்சிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அவசியம் வேலை கொடுத்துருங்க. ரொம்ப யோகிய பொறுப்பு உள்ளவங்க. நேற்று என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து அவங்க தான் காப்பாத்தினாங்க. அவங்கள டவுன் பஸ்லயே டிரைவரா போட்டுடுங்க. தேங்க்ஸ். இந்தப்பா லைசென்ஸ் இருக்கா? என்ன மடத்தமான கேள்வி சார். என்ன சார், லைசென்ஸ் இல்லாம டிரைவர் வேலைக்கு வருவோமா? பாருங்க, கைய மடக்கமே எடுப்ப. சரி, உங்களை டவுன் பஸ்ல டிரைவரா போட்டிருக்கேன். கண்டக்டர் கிட்ட ரூட் எல்லாம் கேட்டு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா முறையா அட்டியமா போட்டு வரணும், தெரியுமா? உங்க ரவுடித்தனங்களை எல்லாம் இங்க வச்சுக்கப்படாது. இங்க மேனேஜர் ராமு சார், பொறுப்பு எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. இனிமே எங்க நடத்தைய பார்த்து முடிவு கட்டுங்க. வேலைய பார்த்துக்கிட்டு சம்பளம் கொடுங்க சார். இந்தப்பா, இங்க நீங்க அதிகமா பேசக்கூடாது. அங்க கிளார்க் இருக்காரு, அவர் சில சமாச்சாரம் எல்லாம் கேட்பாரு, அவர்கிட்ட போய் பேச சொல்லு. ஆச்சரியமா இருக்க? நானே தான். ரூட்ஸ் எல்லாம் தெரியுமில்ல? நீ இருக்கல, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ரோட்ல ஜனம் எல்லாம் தைரியமா நடக்கலாமா? நானே ரோடு இன்ஜினையே ஓட்டினவன். இது என்ன பிரமாதம்? பயப்படாத, உன தைரியமா. ஆமா ஆமா, ஆளு பார்த்து அப்படிதான் தெரியுது. டைம் ஆச்சு, வண்டி அடையா. என்ன நீதான் நம்ம வண்டிக்கு கண்ட? என்னையா பின்னோட்டிட்டு? நீதானா டிரைவரு? என்ன அப்படி கேக்குற? பிள்ளைய பார்த்தா தெரியலையே. ஆமா, டிரைவர் வேலை கொடுத்தது உனக்கு எந்த புண்ணியவான் கண்டக்டர் வேலை கொடுத்தாரோ அதே புண்ணியவான் தான் எனக்கு டிரைவர் வேலை கொடுத்தாரு. தலையில எடுத்து நீ இல்லாம டிரைவரா வரணும். பேர் பண்றது, நீ எல்லாம் கண்டக்டரா வரும்போது நான் தானே டிரைவரா வந்தாகணும். அதே பேசாத, எடுத்து வண்டி எடு. இந்தாமா, நீ ஜாஸ்தி பேசாத, வண்டியை தானமா எடுக்கணும். சரி.
போக முடியல? சார் நீங்க போய் உட்காருங்க. தம்பி இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதே, போ. போலாமா? ரைட். வாங்க. ரைட் ரைட் சார். என்னையா அந்த கரும்பு தின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்? பசி காது அடைக்குது, உனக்கு என்ன தெரியும்? எதிரில வர்ற ஒரு ஆளு 4 ஆளா தெரியுது கண்ணுக்கு. இந்த மாதிரி நம்ம பேட்டா காசை எப்போ கொடு, 2 காசு தண்ணி குடிச்சிட்டு வந்து வண்டி எடுக்கு. தவறு. ஒழுங்கா வேலை செய்யணும்னா வண்டி எடு, அப்படி இல்லைன்னா நேரா வீட்டுக்கு போ. இந்தாமா, அந்த பெரிய பேச்செல்லாம் நீ பேசாத. நம்ம முதலாளியே என்ன ஒரு வார்த்தை கிட்ட நீ என்ன சர்வசாதாரணமா பேசுற? என்னடா இது பெரிய திண்டி மாடா வந்து சேர்ந்தது. அப்புறம் தானே என் பேட்டா காசு வாயா நேராச்சு. போயா ரைட். என்ன ரைட்? ரோட்ல நிக்கும் போது ரைட் சொல்றது தானே. வேலைங்கள போய் உட்கார வேணாமா? வண்டியில ஆளுகள்லாம் உட்கார்ந்தா ரைட் சொல்ல வேண்டியது இவரு. போயா ரைட். ஆமா, அந்த சட்டை எடுக்காத. வாயா. வா வண்டி எடு. ரைட். அட வாயா. தெரியுமா எடுக்கிற என்ன? போயா வண்டி எடு. வர வர உன் அதிகாரம் ஜாஸ்தி போச்சு. போயா தரமா நேராச்சு. எங்களுக்கு தெரியும் பாடி. ரைட். போமா. போலாமா? இந்த கிளார்க் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்க சார். இந்த கண்டக்டர் எல்லாம் இங்க இதோ வராங்க. யாரா எங்களை வர சொன்னீங்க? அமுதா பூங்காவனம், அவங்க 2 பேர்த்த மாத்திரம் கூட்டுவேன். என்ன அமுதா, பஸ் கலெக்ஷன்ல எப்படி இருக்கு? கணக்கு பார்த்தா தெரியுமே சார். என்ன வேணா? சார் பூங்காவனோன்னு என் பேரு பூரா சொல்லி கூப்பிடுங்க. இது அவ்வளவு நல்லா இருக்காது. ஐயா நீங்க இப்படி சிரிக்காதீங்க. இன்னைக்கு புதுசா 2 டிரைவர் வந்தாங்களே, அவங்க எப்படி போறாங்க? பஸ்ல தான் போறாங்க. அது இல்ல, அவங்க டியூட்டில எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். ஓ கரெக்டா தான் இருக்காங்க. அப்படிங்களா? அப்படித்தாங்க. ஆமாங்க. முதலாளி விட்டு சம்பளத்தை கூட்டி போட சொன்னேன் தெரியுமா? முதலாளி இஷ்டப்பட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதுவே எங்களுக்கு போறோம். நீங்க அதுக்காக ஒண்ணும் சிரமம் எடுத்துக்கிட வேண்டாம். அமுதா வா. அமுதா எங்க அந்த வனம் போயிடுச்சா? அமுதா, உனக்கு ஏதாவது பணம் தேவையா இருந்தா என்கிட்ட பர்சனலா. தேவையே இல்லை. உறவுக்கு மேல செலவு பண்ற பழக்கம் என்கிட்ட கிடையாது. எதை கேட்டாலும் இப்படியே பதில் பேசுற. இல்ல உனக்கு என்னதான் வேணும்? ஒண்ணும் வேண்டாம். அடிக்கடி இப்படி கூடி என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா அதுவே போதும். பேசுறது ஒண்ணும் அவ்வளவு நல்லா இல்ல. உங்க நடத்தை அதை விட நல்லா இல்ல. என்ன சொன்ன? மிஸ்டர், நான் உங்க கண்டக்டர். ட்ரிப்பு முடிஞ்சது. பஸ் ஷெட்ல நிறுத்தியாச்சு. கணக்கும் கொடுத்தாச்சு. இனிமே வீட்டுக்கு போக வேண்டியது என் வேலை. வர்றேன். குட் பை. அமுதா, அமுதா. ஏய் மன்னாரி, இன்னைக்கு எப்படி ஆகுது? அவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சாகணும். ஆமாண்டா. ஏண்டா மன்னாரி, இன்னுமாடா ஆபீஸ்ல கணக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? வந்துருவாங்கண்ணே, பாருங்கண்ணே. அந்த ஆண்ட கண்ணனை பத்தியா என்னென்னமோ அவனே. ஐயா நான் மேனேஜர்ல பூங்காவனம் இல்ல பூங்காவன். அவனை நினைச்சா எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. பின்ன வராதா? என்ன செய்யுது? உத்தியோகத்துல வேற இருக்கிறோம். கவலைப்படாத அமுதா, ஒரு நாளைக்கு அவனை சரியான பாடம் கற்பிச்சிடும். தன்னைக்கு போ மகளே, தடம் திரும்பி வா மகளே, மோட்டாரு டிரைவரையே தங்கமே தங்கம், முறைச்சி முறைச்சி பார்க்காத. அண்ணே உங்களுக்கு சும்மா ரோட்ல போக முடியலையா? என்ன டிரைவர், என்ன எப்படி இருக்கு உடம்பு? நல்ல. உங்க பேர் என்ன? மேடம் நர்சர்ல. ஐயா என்ன வளர்றாரா? ஐயா இங்க லீஸ்ல பேசுறேன். அவன் அங்க பேசுறான், நானும் உன்னை கேக்குறேன். உன் பேர் என்ன? அட நீ அதையும் கவனிக்கிற, நானும் உன்னை கேக்குறேன். உன் பேர்? என் பேர் அமுதா. உன் பேரு பூங்காவனம். கடைசியா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி பேசுற வழக்கம் வச்சுக்கிட்டீங்க. ஆமா, எங்களுக்கு என்னமா இன்னைக்கு கோவம் வரல. அமுதா
மாங்காய் பால் உண்டு மலை மேலிருப்பாக்கு தேங்காய் பால் குதம்பு தேங்காய் பால் ஏது கடி. என்னங்க அதெல்லாம் வைக்கலீங்க. ஊறுகாய் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். போதும். என்னங்க நானே கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன், அதுலயும் மிச்சம் வச்சிடுறீங்களே, உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? உருவத்துக்கு தகுந்த உணவு தானே கொள்ளும். டைம் ஆச்சு, வரட்டுமா? வாமா, டியூட்டி முடிஞ்சுதா? முடிஞ்சுதுப்பா. என்னங்க பொண்ணுகிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அது எனக்கு தெரியும், நீ பேசாதே. அது என்னப்பா அப்படி அரை பேச்சா பேசுறீங்க? முழு வார்த்தையா தான் பேசுங்களேன். என்ன விஷயம்? அது கிடக்கட்டுமா? ஏமா, உங்க பஸ் கம்பெனில மேனேஜர் ராமுவை பத்தி ஊர்ல பல பேர் பல விதமா பேசுறாங்கம்மா. அங்க வேலை செய்யற பொண்ணுகளுக்கெல்லாம் டிபிக்கல் கொடுக்கறானே. ஆமாப்பா, இன்னைக்கு கூட என்னை கூப்பிட்டு அந்த மேனேஜர் சம்பந்தம் இல்லாம ஏதோதான் பேசினாரு. நான் போயான்ட்டு வந்துட்டேன். உங்ககிட்டயே டிபிக்கலுக்கு வந்துட்டானா? சரிம்மா, நாளையில இருந்து நீ டியூட்டிக்கு போக வேண்டாமா? ராஜினாமா எழுதி போட்டு விடு. ஆமாம்மா, அப்பா சொல்ற மாதிரி. உன்னை யார் குறுக்க பேச சொன்னது? போடு புத்தி, போடு. இதை பிடிங்க, இதையும் பிடிங்க. கேட்கல. புத்தி புத்தி புத்தி. எப்பா ஏப்பா அப்படி அம்மா மிரட்டுறீங்க? அங்கதாம்மா இருக்குது டிபிக்கல். அது கிடக்கட்டும். ஆமா, ரயில்வேல நான் மெக்கானிக் உத்தியோகம் பார்த்து வர்ற சம்பளமே போதும்மா நம்ம குடும்பத்துக்கு. நீ வேற உத்தியோகம் பார்க்கணுமா? சரிப்பா, ராஜினாமா செய்துடுறேன். அப்போ நான் வரட்டுமா? வரட்டுமா? அம்மா. என்னம்மா? உங்க அப்பா மிரட்டல கண்டு பயந்து பயந்து என் உடம்ப பாருமா. கவலைப்படாதம்மா, நான் டாக்டர்கிட்ட சொல்லி உனக்கு நல்ல டானிக்கா